கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள நுழையலாமா? கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாம் முடிய போகுதுங்க. அது சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத, நீங்களே கூட நம்ப முடியாத 3 மாபெரும் மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் 5 முக்கியமான அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் என்ன, அந்த 3 மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம்ங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகளை கவனிச்சு பார்க்கும்போது நீங்க இத்தனை காலமா செஞ்ச நல்ல காரியங்களுக்கு உண்டான பலன் உங்களை தேடி வர நேரம் வந்துடுச்சுன்னு உறுதியா சொல்ல முடியும். கும்பராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு பல தடவை உங்களை நீங்களே கேட்டு கண் கலங்கியிருப்பீங்க. நீங்க உண்மையா பேசினா கூட அதை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு கூட்டம் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பழகிற நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இப்ப நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போது உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த வழிகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய அனுபவமா மாத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாருங்க. இந்த அடுத்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது சாதாரண நேரம் கிடையாது. உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் ஒரு சாதகமான இடத்துக்கு மாறுற ரொம்ப அபூர்வமான நேரம். இந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கான சில செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர வாய்ப்புகளை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க, நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு திடீர்னு எப்படி மாறும்னு. ஆனா நேரம் மாறணும்னு தலைவிதி இருந்தா அது ஒரு நொடியில மாறிடும். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆச்சரியமான மாற்றங்களை தான் இந்த 48 மணி நேரத்துல நீங்க உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தடைகள், முயற்சிகள் செஞ்சு தோல்வியில முடிஞ்ச விஷயங்கள் கூட இனிமே ரொம்ப சுலபமா நடந்து முடியும். இப்ப அந்த 3 மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த 5 அறிகுறிகள்ல முதல்ல பார்க்கலாமுங்க. திடீர்னு உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி உருவாகும். இத்தனை நாளா நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, கடனை எப்படி அடைக்க போறோம்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்க மனசை போட்டு அழுதிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த பயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். யாராவது உங்களை கோவப்படுத்தணும்னு நினைச்சு ஏதாச்சும் சொன்னா கூட நீங்க அதுக்கெல்லாம் கோவப்படாம ரொம்ப பக்குவமா சிரிச்சுக்கிட்டே கடந்து போவீங்க. இந்த மனப்பக்குவம் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் பெரிய நல்ல அறிகுறி. இந்த அமைதி உங்க மனசை வந்துச்சுனாலே அடுத்தடுத்து நடக்க போற நல்ல விஷயங்களை ஏற்றுக்க உங்க உடம்பும் மனசும் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம்ங்க. இந்த முதல் அறிகுறி உங்களுக்குள்ள ஏற்படும் போதே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பெரிய வித்தியாசத்தை உணர்வாங்க. எப்படி இவங்க இப்படி மாறிட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்களே அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுகிறவங்க, சிரிக்கிறவங்க மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள 1000 வழிகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனியை போல விலக போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தீங்களோ, எந்த விஷயம் நடந்தா உங்க வாழ்க்கை மாறும்னு நம்பினீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுதுங்க. மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த இறைவன் நல்லதை மட்டும்தான் செய்வார். இந்த முதல் அறிகுறியை நீங்க முழுசா உணரும் போது உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குதுன்னு நீங்க உறுதியா நம்பலாம். இந்த மன அமைதிக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நடக்க போற 2வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க கனவுகள்ல சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். சாதாரணமா வர கனவுகள் மாதிரி இல்லாம ரொம்ப தத்ரூபமா ஏதோ நிச்சயத்துல நடக்கிற மாதிரியோ சில கனவுகள் உங்களுக்கு வரும். குறிப்பா தெய்வங்களோட உருவங்கள், இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்த கோவில்கள், தீப ஒளிகள், அப்படி இல்லைன்னா ரொம்ப பசுமையான இடங்கள் உங்க கனவுல திரும்ப திரும்ப வரும். சில பேருக்கு காலையில எழுந்த உடனே அந்த கனவு ஞாபகம் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாது. பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வருதுங்கிறதுதான் மிகப்பெரிய சாட்சி. உங்க கஷ்டங்கள் எல்லாமே முடிய போது நாங்க உனக்கு துணையா இருக்கோம்னு அந்த பரம்பொருள் உங்களுக்கு உணர்த்துற விதம் தான் இந்த மாதிரியான சுப கனவுகள். இதனால காலையில எழுந்திருக்கும் போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். எது நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது.
ஆனால் இந்த 48 மணி நேரத்தில் உங்களோட அந்த உள்ளுணர்வு ரொம்பவே அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சா உங்கள் மனசு தெளிவாக ஒரு வழியை காட்டும். அந்த வழி 100% சரியாக இருக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படணும். யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்ற நினச்சா கூட அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறத உங்கள் மனசு உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை செஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்கள் அறிவு கண்ணும் உள்ளுணர்வும் ரொம்பவே பிரகாசமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் கூடவே இருக்கிறவங்க கூட உங்களுடைய இந்த கூர்மையான அறிவை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிடுவாங்க. இப்போ 3வது அறிகுறியை பார்ப்போம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் வெளியில் நடந்து போகும்போதோ இல்லைன்னா உங்கள் வீட்டை சுற்றியோ சில குறிப்பான விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரே மாதிரியான எண்கள், அதாவது வெளியே போகிற வாகனங்களோட எண்கள்லையோ இல்லை நீங்கள் பார்க்குற கடிகாரத்துலையோ தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்களை நீங்கள் கவனிக்க நேரிடும். அதே மாதிரி சில பறவைகள், குறிப்பாக குருவி இல்லைன்னா காகம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடுறதா இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு பற்றுதலோடு உங்களை சுற்றி வர்றது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்கூட கவனிப்பீங்க. நிறைய பேர் இது ரொம்ப சாதாரணமாக நினச்சி கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இது ரொம்ப பெரிய சகுனமாக சொல்லப்படுதுங்க. இந்த தேவைகள் உங்களை சுற்றி இருக்குது. உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் அவங்க ஒரு அரண் மாதிரி இருந்து உங்களுக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி தான் இது. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலமாக ஒரு தேக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துருச்சு. தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், வேலை பார்க்குற இடத்துல பலருக்கு பல உதவிகள் செஞ்சோம், எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காம, குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லாமல் எப்படிதான் விடிவு காலம் வரும்னு ரொம்பவே ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த இருட்டு மொத்தமாக விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. இந்த 3வது அறிகுறியை நீங்கள் பார்க்கும்போது இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ள ஆழமாக விதைக்கணும். உங்கள் மனசில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களை தேடி வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் இழந்த பணமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுது. 4வது அறிகுறியாக நீங்கள் உணரப்போகிற ஒரு விஷயம், உங்கள் உடல்நிலையில் ஏற்படுற ஒரு அசாத்தியமான மாற்றம். கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த சில காலமாகவே உடம்புல ஏதோ ஒரு இனம் புரியாத அசதி, காரணமே இல்லாத சோர்வு, சரியாக தூக்க வராத ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தா அதை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டுட்டு வந்துடலாம்னு தோணும். ஆனால் இந்த 48 மணி நேரத்தில் அந்த சோர்வு எல்லாமே ஒரு மாயமாக மறைஞ்சு போயிடும். உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு அசுரபலம் வந்த மாதிரி நீங்கள் உணர்வீங்க. காலையில் எந்திரிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு அலாதியான சந்தோஷம் உறக்குங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், ஒரு தெய்வ அம்சம் கூடி வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடம்பும் மனசும் ரொம்பவே லேசாகி ஒரு புது மனிதனாக நீங்கள் உருவெடுப்பீங்க. 5வது அறிகுறி ரொம்பவே உணர்வு பூர்வமானது. நீங்கள் ரொம்ப தனியாக அமைதியாக உட்காந்துருக்கும் போதோ இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி மனமுருகி கும்பிடும் போதோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அது இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினச்சி வர கண்ணீர் கிடையாது. உங்களுக்குள்ள மழை போல தேங்கி கிடந்த பாரம் எல்லாமே உங்களை விட்டு விலகிறதால வர ஒரு ஆனந்த கண்ணீர். உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பழைய கர்ம வினைகள், உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த கண்டிஷ்டி எல்லாமே அந்த கண்ணீர் வழியாக உங்களை விட்டு மொத்தமாக வெளியேற போகுது. இந்த உணர்வு வரும்போது உங்கள் மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்பவே சத்தமாக மாறிடுங்க. யார் மேலேயும் எந்த கோவம் வராது. எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். இந்த 5 அறிகுறிகளும் ஒன்று சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த முதல் மாபெரும் மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். அது என்னன்னா, உங்களுடைய பண வரவில் ஏற்பட போகிற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இவ்வளவு நாளாக காசு பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு பக்கம் உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. இன்னொரு பக்கம் எப்படிடா இந்த கடன் எல்லாம் அடைக்க போகிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நம்பி உதவி கேட்ட பல பேர் உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வராதுன்னு நினச்சி கைவிட்ட பணம் கூட ஆச்சரியப்படும்படியாக உங்களை தேடி வரும். உங்கள் தொழிலில் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் கை வச்சாலும் அதில் ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் திறமைக்கு உண்டான மரியாதையும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்களேன்னு நீங்கள் வருத்தப்பட்ட காலமெல்லாம் மழையேறிடுச்சு. இனிமேல் உங்களுக்கான சிம்மாசனத்தில் நீங்கள் கம்பீரமாக உட்கார போகிறீங்க. உங்கள் கைக்கு வர பணத்தை வச்சு இத்தனை காலமாக உங்கள் கழுத்து நெரிச்சிட்டு இருந்த கடன்களை எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக அடைச்சி முடிக்க போகிறீங்க. கடன் அடைச்சாலே பாதி நிம்மதி வந்துடும். அந்த நிம்மதியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே அள்ளித்தரப்போகுது. பண வரவு வந்து கடன் அடைச்சாலே ஒரு பெரிய நிம்மதி வந்துடும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான 2வது பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்னன்னா, சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய மரியாதையும் இழந்தவங்க அந்தஸ்து திரும்ப கிடைக்கிறதா. இவ்வளவு நாளாக காசு இல்லாமல் கூட நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக மற்றவங்க உங்களை உதாசீனப்படுத்தின நினச்சி தான் நீங்கள் ரொம்பவே ரத்த கண்ணீர் வெடிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இருந்தவங்களே உங்கள் முதுகில் குத்தி இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு
ரொம்ப நெருக்கமானவங்க கூட உங்கள ஒரு பொருட்டா மதிக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த இடத்துல எல்லாம் நீங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதே இடத்துல உங்கள தலை நிமிர வைக்கிற ஒரு சூழ்நிலைய இந்த பிரபஞ்சம் இப்போ உருவாக்க போகுதுங்க. உங்கள யார் யாரெல்லாம் வேணாம்னு தூக்கி எறிஞ்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்கள தேடி வரப்போறாங்க. உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜா மாதிரி, ராணி மாதிரி வாழ்ந்து காட்டப் போறீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இத்தனை காலமா இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், சந்தேகங்கள் எல்லாமே காணாம போய் உங்க குடும்பமே ஒரு சந்தோஷமான பூஞ்சோலையா மாறப்போகுது. பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். யார் உங்களை தேடி வந்தாலும் அவங்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம்தான். ஆனா பழைய மாதிரி எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்க அனுபவம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடத்தை எப்பவும் மறக்காதீங்க. இதே மாதிரி தொழில் செய்யற இடத்துலயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த திடீர் முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவங்க கிட்ட இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு எல்லாரும் உங்களை பார்த்து வியந்து போற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ரொம்பவே சிறப்பா அமையும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு கூடும். இது எல்லாமே உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. இந்த 2வது மாற்றம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை ரணங்களுக்கும் ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. இந்த 2 மாற்றங்களுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையை முழுசா மாத்தி அமைக்க போற அந்த 3வது மாபெரும் மாற்றமும் நடக்க போகுது. அது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்ற சம்பந்தமானது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு பெரிய கனவு இருக்கும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு இப்படி பல ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. அதுக்கான சூழ்நிலை அமையலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசைகள் எல்லாமே இந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அடியா நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் பல மடங்கா பெருகி வரும்போது உங்களுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாக மாறப்போகுது. சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு பல வருஷமா உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு சின்ன இடமாவது வாங்கி அதுல நமக்கான ஒரு குடிசையாவது போட்டு நிம்மதியா வாழ மாட்டோமான்னு ஏங்கியிருப்பீங்க. அடிக்கல் நாட்டி பாதியிலேயே நின்ன வீடு கூட இனிமே ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி முடிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பணப்புழக்கம் தாராளமா புரள போகுது. வாடகை வீட்டுல நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், உரிமையாளர்கள் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில கனவா மட்டும்தான் இருக்கும். சொந்தமா ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கம் அமைய போது அதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா அமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி உங்க வீட்டு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான நேரம் முழுமையா கூடி வந்துருச்சு. கல்யாணம் ஆகாம பல வருஷமா தள்ளி போய்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல வரன் அமையும். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா உங்க வீட்டு விசேஷங்கள் நடக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் இது. உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட வேலை வாய்ப்பு, நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுமூகமா நடந்து முடியும். அவங்க வாழ்க்கையில அடைய போற உயரத்தை பார்த்து ஒரு தகப்பனா, ஒரு தாயா நீங்க ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. இந்த 3வது மாற்றத்துல நீங்க இன்னொரு விஷயத்த கண்கூட பார்ப்பீங்க. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் வர போறீங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு தடங்கள்னாலயோ இல்லைன்னா கையில காசு இல்லாத காரணத்தினாலயோ அந்த கோவிலுக்கு போக முடியாம நீங்க தவிச்சிருக்கலாம். ஆனா இனிமே அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்க குடும்பத்தோட போய் அந்த இறைவனை முழு மனசோட தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள், காணிக்கைகள் எல்லாத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு முடிப்பீங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. சனி பகவான் உங்க ராசிநாதன். அவர் எப்பவுமே தப்பு பண்றவங்களுக்கு தான் பெரிய தண்டனையை கொடுப்பாரு. ஆனா நீங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. உங்களுக்கு அவர் இவ்வளவு நாள் கொடுத்த கஷ்டம் எல்லாம் ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தான். அந்த பரீட்சையில நீங்க பொறுமையா இருந்து முழுமையா ஜெயிச்சிட்டீங்க. இனிமே அவர் உங்களுக்கு கொடுக்க போற ராஜயோகத்தை இந்த உலகத்துல யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இரும்பு படிச்சவன் கையில எரியிற நெருப்பு கூட அடங்கி போற மாதிரி இனிமே நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். உங்க ராசிக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நீங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழுசா நம்பலாமுங்க. உங்களுடைய விதியை மாத்தி எழுதுற பேனா இப்போ உங்க கையில தான் இருக்குது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு, கையில பணம் தாராளமா புழங்குதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள எந்த ஒரு கர்வமும் வந்துடக்கூடாது. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி ரொம்ப எளிமையா இருந்தீங்களோ அதே எளிமையை நீங்க எப்பவுமே கடைபிடிக்கணும். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். நீங்க செய்யற அந்த ஒவ்வொரு தர்மமும் தானமும் தான் உங்க வெற்றியை நிலைநிறுத்த போகுது. உங்க உயர்வுக்கு நீங்க அடைய போற மிகப்பெரிய புகழுக்கும் அந்த நல்ல
நல்ல குணம் தான் ரொம்ப பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியை பார்த்து கண்டிப்பா பல பேருக்கு வயித்தெரிச்சல் வரத்தான் செய்யும். ஏன்னா நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு மேல வந்தாங்கன்னு யோசிச்சு உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு தூக்கமே வராது. அந்த கண் திருஷ்டி உங்களை எந்த விதத்திலையும் தாக்காம இருக்கணும்னா நீங்க உங்க சந்தோஷத்தை ரொம்ப வெளிப்படையா காமிச்சுக்க கூடாது. முக்கியமா உங்களுக்கு வரப்போற பணவரவு பத்தியோ உங்க தொழில நடக்கிற லாபத்தை பத்தியோ தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. கும்பராசிக்காரங்க மனசுல எதையும் மறைச்சு வைக்க தெரியாதவங்க. ஒளிவு மறைவு இல்லாம பட்டன உண்மையே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த நேரத்துல உங்க திட்டங்களையும் உங்க ரகசியங்களையும் நீங்க பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமுங்க. உங்க வெற்றி உறுதியான உடனே இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் திடீர்னு ரொம்ப பாசமா பேசுற மாதிரி உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. பழைய பகையெல்லாம் மறந்துட்டு நாம இனிமே ஒண்ணா இருப்போம், சேர்ந்து தொழில் பண்ணுவோம்னு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப தூரத்திலேயே வச்சிடுங்க. அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த வசதியையும் உங்க அந்தஸ்தையும் பார்த்துதான் வராங்கங்கிறத உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க கீழே விழுந்து கிடந்தப்போ உங்களை யார் கை தூக்கி விட்டாங்களோ, யார் உண்மையான அன்போடு உங்களை ஆதரிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமான இடத்தை கொடுங்க. மற்றவங்களை எல்லாம் ஒரு சாதாரண புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. இந்த குறிப்பிட்ட 48 மணி நேரத்துல நீங்க குறிப்பா செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டையும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. வீட்லயோ வெளியிலயோ யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட வார்த்தையை விடாம அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுங்க. ஏன்னா உங்க மனசு இப்போ ஒரு தியான நிலையில இருக்கிற மாதிரி ரொம்பவே அமைதியா இருக்கணும். அப்பதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற அந்த நல்ல அதிர்வலைகளை உங்களால முழுமையா உள்வாங்கிக்க முடியும். உங்க மனசுல கோவமோ எரிச்சலோ இருந்தா வரப்போற நல்ல வாய்ப்புகளை நீங்களே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். காலையில எழுந்த உடனே உங்க 2 உள்ளங்கங்களே பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நாளை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு, அதாவது காக்கைக்கோ இல்ல தெருநாய்களுக்கோ சாப்பாடு வைங்க. உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு இந்த மாதிரி உண்மையான தொண்டு செய்யறது ரொம்பவே பிடிக்குங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன நல்ல காரியங்கள் தான் உங்க ஜாதகத்துல மிச்சம் மீதி இருக்கிற தோஷங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு உங்களுக்கான நற்பலன்களை பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்கும். உங்க வீட்டு பூஜை அறையில தினமும் காலையிலையும் மாலையிலையும் தவறாம சுத்தமான நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அந்த தீப ஒளியில உங்க கஷ்டங்கள், உங்க மேல விழுந்த திஷ்டி எல்லாமே மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிடும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாமே வெளிச்சம்தான். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை உணர்வீங்க. இவ்வளவு நாளா கை கால் வலி, இனம் புரியாத அசதி, கழுத்து வலின்னு உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருந்திருக்கும். இந்த வைத்தியம் பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் சரியாகாத அந்த வலிகள் எல்லாமே இப்போ ஒரு மந்திரம் போட்ட மாதிரி மாயமா மறைய போகுது. உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் போதே உங்க உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் உங்களை விட்டு ஓடிடும். உங்க ஆயுள் கூடும். ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு பெரிய இளம துடிப்பையும் ஒரு சுறுசுறுப்பையும் நீங்க இப்போ உணர்வீங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய சோம்பேறித்தனம் இது வரைக்கும் உங்களை கட்டி போட்டிருக்கும். ஆனா இனிமே ஒரு புத்துணர்ச்சியோட உங்களால நீங்க தொடங்குவீங்க. அதே மாதிரி உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட உங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாரும் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாங்களோ அவங்களே அந்த கெடுதல் போய் சேரும். இதுக்கெல்லாம் நீங்க எந்த ஒரு பழிவாங்கும் செயலையும் இறங்க தேவையில்லை. உங்களுக்கான நியாயத்தை இந்த காலமும் அந்த சனி பகவானும் ரொம்ப சரியா செஞ்சு முடிப்பாங்க. நீங்க அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. அப்ப அவங்களுக்கே புரியும், இவ்வளவு நல்லவங்களை நம்ம ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவங்கள ரொம்பவே வாட்டி எடுக்கும். உங்க தொழில நீங்க எடுக்க போற புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. விவசாயம் செய்யறவங்களுக்கு மகசூல் பல மடங்கு பெருகும். சொந்தமா ஒரு சின்ன வியாபாரம் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா அமைய போகுது. தைரியமா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு 10 அடி முன்னேற்றத்தை அள்ளித்தரும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை ரொம்ப சீக்கிரமா அமைய போகுது. அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேரும். உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க பேச்சு, உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்குள்ள வரப்போற அந்த அதீத நம்பிக்கையினாலையும் எதிர்பாராத படம் வரவினாலும் சில நேரத்துல மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி அறியாம நீங்க பேசுற வாய்ப்பு இருக்கு. அதனால எதை பேசுறதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு யாருக்கும் எந்த வருத்தமும் வராதபடி ரொம்ப அன்பா பேசுங்க. உங்க அன்பான வார்த்தைகள் தான் உங்களுக்கான ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க பேசின நல்ல விஷயங்களை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் இப்போ உங்க பேச்ச ஒரு வேதம் மாதிரி கேட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய வசீகர சக்தி கிடைக்க போகுது. நீங்க சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இந்த நல்ல விஷயங்கள் சும்மா 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போறது கிடையாது. இது ரொம்ப காலத்துக்கு உங்க கூடவே பயணிக்க போறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்க பரம்பரைக்கு ஒரு பெரிய அடித்தளமா
காலமா மாறப்போகுது. நீங்க படுற கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க எவ்வளவோ நினைச்சிருப்பீங்க. அவங்க எதிர்காலத்தை நினைச்சு பல ராத்திரிகள் தூங்காம இருந்திருப்பீங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில ரொம்பவே பிரகாசமா இருக்க போது. உங்களை பார்த்து அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ஆளாவும் இருந்து நிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்தி எழுதுற சக்தியா நீங்க மாற போறீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாடமா மட்டும் எடுத்துக்கோங்க. பழைய நினைவுகளை மனசுல போட்டு குழப்பிட்டு உங்க நிகழ்காலத்தை வீணடிச்சிடாதீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, இவங்களை எல்லாம் நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற மாதிரி தான் உங்களுடைய அடுத்தடுத்த அசுர வளர்ச்சி இருக்க போகுது. நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுறதை பார்த்தா அவங்க மிரண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ ரொம்பவே வலுவா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலைமை உச்சிக்கு போகும்போது நீங்க கவனமா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சேமிப்பு. இதுவரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்திருக்கும். இல்லைன்னா பல நேரங்களில் கைமாத்து வாங்கியோ கடன் வாங்கியோ தான் செலவு செய்யற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இனிமே வர்ற பணத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பல மடங்கா பெருக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை உருவாகும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமா நீங்க உங்க பணத்தை கையாள போறீங்க. உங்க பேர்ல சொத்துக்கள், நிலப்புலன்கள் வாங்குறதுக்கான யோகம் இப்ப ரொம்பவே பிரகாசமா இருக்குது. ஒரு சின்னமா நிலமாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு சொத்துகள் சேர ஒரு பெரிய ராஜயோகம் காத்துட்டு இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வண்டி வண்டியா வந்து சேரும்போது உங்க மனசுல ஒரு துளி கூட அகம்பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நாம தான் இவ்வளவு பெரிய ஆளாகிட்டோம்னு யாருக்கிட்டையும் அதிகாரமா நடந்துக்காதீங்க. யாரையும் குறைவா எடை போடாதீங்க. ஏன்னா நீங்க கடந்து வந்த அந்த முட்கள் நிறைந்த பாதையை எப்பவுமே மறக்கக்கூடாது. நீங்க கஷ்டத்துல தவிச்சப்போ உங்களுக்கு கை கொடுத்தவங்க, உங்க கூடவே நின்று கண்ணீர் துடைச்சவங்களை எப்பவுமே உச்சி முகர்ந்து கொண்டாடுங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை எந்த பகட்டும் இல்லாம செஞ்சுட்டே இருங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒவ்வொரு பிடி சாப்பாடும் உங்களுக்கு 1000 மடங்கு புண்ணியமா திரும்ப வரப்போகுது. நீங்க பண்ற நல்ல காரியங்கள் தான் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க போகுது. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு இப்போதான் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. நேரங்கள்ல நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க எவ்வளவோ உழைச்சு உங்க மேல அதிகாரிங்க எந்த ஒரு பாராட்டும் சொல்லாம உங்களை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை இனிமேல் தலைகீழா மாறுங்க. உங்க உழைப்புக்கான முழு மரியாதையும் அங்கீகாரமும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இனிமே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க திறமையை பார்த்து பல பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க தகுதியை நீங்களே உணர்ந்துக்கிற ஒரு பொன்னான நேரம் இது. உங்க குடும்பத்துல இத்தனை நேரங்கள் குழப்பங்கள் எல்லாம் மொத்தமா தீரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய புரிதல் உருவாகும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஒரு பக்கம் தானாவே வரும். கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையான வாழ்க்கை துணை அமைய போகுது. உங்களை புரிஞ்சுக்காம ஒதுங்கி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களாகவே தேடி வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரையும் உடனே நம்பிடாம கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும். அவங்களோட சிரிச்ச முகத்தை பார்த்து உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை எவ்வளவோ தூக்கம் இல்லாத ராத்திரிகளுக்கு கொண்டு போயிருக்கும். வட்டி கட்ட முடியாம, அசல் கட்ட முடியாம நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து உங்களுக்கு பண வரவு கொட்ட போகுது. குறிப்பா ரொம்ப வருஷமா நீதிமன்றம் வழக்குன்னு இழுத்துக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கடன்களை எல்லாம் மொத்தமா அடைச்சு ஒரு சுதந்திரமான பறவை மாதிரி நிம்மதியா மூச்சு விட போறீங்க. யாருக்கிட்டையும் போய் இனிமே கைகட்டி நிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. இந்த 48 மணி நேரத்துல நீங்க உங்க மனசை ரொம்பவே உறுதியா வச்சுக்கணும். உங்களுக்குள்ள 1000 குழப்பங்கள் வந்தாலும் எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை தொடங்குங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அது எதையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய விதி. அதனால எப்பவுமே நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா மாறப்போகுது. அதனால கோபத்துல கூட யாரையும் தப்பா பேசிடுவோ இல்லைன்னா சாபம் கொடுக்கவோ செஞ்சிடாதீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். புதுசா ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா முன்னாடி வைங்க. உங்களுக்கான மக்கள் தானாகவே உங்களை தேடி வருவாங்க. உங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள், உங்களை மட்டம் தட்டி பேசின அதிகாரிகளால வந்த குடைச்சல்கள் எல்லாமே மொத்தமா முடிவுக்கு வரும். உங்களுக்கான சுதந்திரம் அந்த இடத்துல முழுமையா கிடைக்கும். உங்க திறமையை மற்றவங்க முழுசா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை விட்டு கை நழுவி போன நல்ல வாய்ப்புகள் எல்லாமே திரும்பவும் உங்களை தேடி வந்து உங்க வீட்டு கதவை தட்டும். இந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க ரொம்ப சுலபமா போயிடலாம். இந்த நேரத்துல முக்கியமா கும்பராசி பெண்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும்.
ஆகணும். குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைகளுக்காகவும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு எந்திரம் மாதிரி இத்தனை நாளா உடைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க செஞ்ச எந்த ஒரு தியாகத்துக்கும் உங்க மாமியார் வீட்லயோ இல்ல உங்க மணவர் வீட்லயோ ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலா நீ என்ன பெருசா கிழிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமா கிடைச்சிருக்குங்க. அதை கேட்டு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே கும்பராசி பெண்களோட நிலைமை ரொம்பவே பிரகாசமா மாறப்போகுது. உங்களுக்குள்ள அடங்கி கிடக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய மேடை அமைய போது வீட்டுல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கதவை திறந்து விட போகுது. உங்களுக்கான சொந்த அடையாளம் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஆணித்தரமா நிரூபிச்சு காட்ட போறீங்க. அதே மாதிரி கும்பராசி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய திருப்புமுனை காத்துக்கிட்டு இருக்குது. படிப்பு முடிச்சுட்டு எவ்வளவு இடத்துல ஏறி இறங்கி ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு விரக்தியில இருந்தவங்களுக்கு நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். நீங்க கேட்ட சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துல உங்களுக்கான வேலை அமையும். அரசாங்க வேலைகளுக்காக வருஷக்கணக்கா படிச்சுட்டு இருக்க போற இந்த முறை எழுத போகிற தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி வாடை சூடுவீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் இல்லைனா மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்களோட கனவு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிறைவேறும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக முடிஞ்சு நீங்கள் நினச்ச நாட்டுக்கு பறக்க போகிறீங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. நிறைய பேர் சனி பகவானை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்துட்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நடுங்குவாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதர். ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை தண்டிச்சு திருத்துவாளோ அதே மாதிரி தான் அவர் உங்களை கையாளுவார். ஒரு கல்லை சிலையாக மாற்றணும்னா சிற்பி அந்த கல்லை ஒளியால் சிரிக்கதான் ஆகணும். அந்த ஒளிப்படுற வழி தான் இவ்வளவு நாளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறிடுச்சு. இனிமேல் அந்த சிலைக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. அவர் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்களை வச்சு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் ரொம்ப ஈஸியாக பொழைச்சிக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வைரம் பாய்ந்த மனுஷனாக அவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அதனால சனி பகவானை நினச்சி நீங்கள் துளி கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குது. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பல மடங்காக பெருகும். காலையில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக, அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த விடியற்காலை நேரத்தில் எழுந்திருக்க பழகுங்க. எழுந்த உடனே பூமாதேவியை தொட்டு கும்பிட்டுட்டு உங்கள் 2 உள்ளங்கைகளையும் கொஞ்ச நேரம் ஒதுக்க பாருங்க. ஏன்னா நம்ம உள்ளங்கைகள் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிற ஐதீகம். இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு ஒரு நேர்மறையான எண்ணத்தோட அந்த நாளை தொடங்குங்க. அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே ஒரு சின்ன கல்லுப்பு கலந்த தண்ணியால் வீட்டை தொடச்சிடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை கந்திஷ்டியும் கெட்ட சக்திகளையும் மொத்தமாக விரட்டி அடிச்சிடும். வீட்டில் எப்போ ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பல வருஷமாக பேசாமல் இருந்தவங்க நெருங்கிய நண்பரோ இல்லைனா வெளிநாட்டில் இருக்கிற உறவினரோ உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்போ இல்லைனா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான உதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை தேடி வர எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாமல் அதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த 5 அறிகுறிகளும் அதுக்கப்புறம் வரப்போகிற இந்த 3 பெரிய மாற்றங்களும் சும்மா ஏதோ காற்றுல வந்த வார்த்தைகள் கிடையாதுங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யோகமாக எழுதி வச்சிருக்கிற உங்களுக்கான புது தலையெழுத்து. இந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்க போகிற ஒரு பெரிய மைல்கல்லாக மாறப்போகுது. இத்தனை வருஷமாக நீங்கள் இருட்டிலே நடந்து வந்த பாதை மொத்தமாக முடிஞ்சு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் மேலே விழப்போகுதுங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கானது மட்டும்தான். சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் பட்ட அவமானம், சிந்தனை, கண்ணீர், இழந்த பணம், மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன தருணங்கள் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. இனிமேல் உங்கள் நிழல் கூட ரொம்ப கம்பீரமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களால் வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாரும் இனிமேல் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறாங்க. அதனால எந்த ஒரு முடிவையும் ரொம்ப தைரியமாக எடுங்க. மற்றவங்க பேச்சை கேட்காம உங்கள் உள் மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனமான நல்ல குணத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள்